ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன மினி விலாக். சண்டே விலாக் தான். தொடர்ந்து நம்ம சேனலில் இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரப்போகுது, கண்டிப்பாக பாருங்கள். வாரத்தில் 6 நாள் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சண்டே அந்த ஒன் டே நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அந்த ஒரு நாளில் தான் நம்ம எல்லா வேலையும் பெண்டிங் வச்சுருக்க வேலையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். நான் எப்படின்னா, சண்டே மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஒரு வீக்கு. இன்னொரு வீக் வெளியில் ஏதாச்சும் போய் வாங்கிறது அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, ஆஃப்டர்நூன் நான்வெஜ்ஜு, ஈவினிங் ஒரு குட்டி பர்ச்சேஸிங் அந்த மாதிரி தான் போகும். மார்னிங் ஹஸ்பண்ட் தான் டீ போட்டு வந்தார். நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அப்படியே மார்னிங்கே கிளம்பிட்டோம் சிக்கன் வாங்க. சிக்கன் தான் கேட்டாங்க பசங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 1 வீக் நான்வெஜ், ஏதாவது சிக்கன், மீன் அந்த மாதிரி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு வீக் முட்டை கிரேவி, கருவாடு தொக்கு அந்த மாதிரி செய்வோம். அப்புறம் காளான் பிரியாணி, அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மாதிரி. வாரம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. அன்றைக்கி சிக்கன் கிரேவி, எக்கு, தயிர். அதோட சிம்பிளாக முடிச்சாச்சு. நிறைய பேர் வீடியோஸ்லாம் ஏன் போடுறதே இல்லைன்னு கேட்குறீங்க. யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்து 6 மந்த் ஆச்சு. நான் சரியாக வீடியோஸ் போடுறதில்ல. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னோடய அச்சீவ்மெண்ட் 1 இயரில் அச்சீவ் பண்ணணும் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும். அதை என்னால் பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது டெய்லி ரொட்டீன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் அப்படியே மதியானம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சோம். நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அப்போ 199 சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. எது எடுத்தாலும் 199 தான். அங்கே போய் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் மக்கு, பக்கெட்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதுக்காக தான் போனோம். அதை தவிர மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி கடை போடுறப்போ நம்ம போனோன்னா கொஞ்சம் நிறைய பொருள் ரேட் கம்மியில் வாங்கிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி போனாலே அவன் யூஸ்ஃபுல்லானது எதுவும் வாங்க மாட்டான். அங்கே அத்தனை டாய்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த குட்டி ஃபேன் தான் வேணும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கான். ரொம்ப அடம் பண்ணி, ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வேணான்னே கேட்கல. சரி வாங்கியாச்சு. அப்படியே ஒரு பேக்கரி போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு, எனக்கு வெளியில் போனால் டீ இல்லாமல் அவ்வளோதான் தலைவலி வந்துடும். அதில் குடிச்சிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.